வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசியலில் முக்கியமான 2 டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா, அதிர வைத்த துக்ளக்குடைய ஆண்டு விழா, 54வது ஆண்டு விழா அப்படிங்கிற டாபிக் இன்னைக்கு தமிழக அரசியலில் பேசு பொருளாக மாறி இருக்கு. ஸோ பிரபலமான ஒரு பத்திரிகையாளர் சோ இருக்காரு பார்த்தீங்களா, அவருடைய பத்திரிகை தான் துக்ளக் அப்படிங்கிற பத்திரிகை. எமர்ஜென்சி காலகட்டத்தில் கூட அவர் துணிச்சலாக பல கட்டுரைகள், அரசாங்கத்துக்கு எதிராக பல கேள்விகளை எழுப்பியவர் சோ அவர்கள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அவர் நடத்திய அவருடைய பத்திரிகையுடைய ஆண்டு விழா அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்று. அந்த ஆண்டு விழாவில் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் சிறப்பு விருந்தினராக கலந்துக்கிட்டாரு. நேற்று டெல்லிக்கு வந்து போயிருந்தார் பொங்கல் விழாவில் கலந்து கொள்வதற்காக. டெல்லிக்கு போயிட்டு அந்த பொங்கல் விழாலாம் முடிந்த பிறகு மறுபடியும் டெல்லியிலிருந்து சென்னைக்கு வந்து அந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டாரு. ஸோ நார்மலாக இங்கேருந்து ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ட்ராவல் அப்படின்னாலே நம்மளால் வந்து தாக்கு பிடிக்க முடியலை, உடம்புலாம் வலிக்குது, போய் ரெஸ்ட் எடுக்க தான் தோணுது. ஆனால் அண்ணாமலை ஒரு 6 மணி நேரம் 5 மணி நேரம் ஃப்ளைட்டில் வந்து ட்ராவல் பண்ணிவிட்டு அங்கே நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டு மறுபடியும் அங்கேருந்து இங்கே வந்து ரொம்ப ஆவேசமாக அக்ரஸிவாக அவருடைய ஸ்பீச்செல்லாம் வந்து பார்க்கும்போது ஓகே பரவாயில்ல, தமிழக அரசியல் காலத்தில் பாஜகவை வளர்ப்பதற்கு பயங்கரமான எஃபர்ட் போட்டுக்கிருக்காரு அப்படிங்கிறது உறுதியாக தெரியுது. பாஜகவுடைய தொண்டர்களே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, எதுக்காக இந்த அளவுக்கு மெனக்கறீங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, உடல்நிலை மீது கவனம் கொண்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவுடைய தொண்டர்களே அண்ணாமலை கிட்ட கோரிக்கைகளை முன்வைக்கிற அளவுக்கு அண்ணாமலையுடைய செயல்பாடு இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். இப்போ விஷயம் என்ன அப்படின்னா, நேற்று நடந்த துக்ளக்குடைய ஆண்டு விழாவில் குருமூர்த்தி இருக்கார் பார்த்தீங்களா, அவருடைய பேச்சு பெரிய ஒரு பேசு பொருளாக மாறிச்சு. அவர் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு என்ன சொன்னார் அப்படின்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வருவதாக ஒரு காலகட்டம் இருந்துச்சு பார்த்தீங்களா, பிறகு அரசியலுக்கு வரலை அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் ஒரு நிலைப்பாட்டை அறிவித்தார். நான் அரசியலுக்கு வந்தாலும் நான் வந்து முதலமைச்சர் கிடையாது, நான் நிப்பாட்டக்கூடியவர் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை அறிவித்தார். அப்போ குருமூர்த்தி அவர்கள் ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட கேட்டிருக்காரு, நீங்கள் முதலமைச்சர் இல்லை அப்படின்னா யாரை முதலமைச்சராக நீங்கள் வந்து தேர்ந்தெடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பியிருக்காரு. ரஜினிகாந்த் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உங்களுக்கு தெரியுமா அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் குருமூர்த்தி அவர்கள்ட்ட அப்பவே சொல்லியிருக்காரு. அப்ப காவல்துறையில் இருக்கும்போதே ரொம்ப ஃபேமஸான ஒரு மனிதராக அண்ணாமலை இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சுட்டி காட்டியிருக்காரு குருமூர்த்தி அவர்கள். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் ஜெயலலிதா இவங்க இருக்கும்போது டிஎம்கே பயப்படுவாங்க, டிஎம்கேக்கு வந்து ஒரு பயம் இருக்கும். ஆனால் அந்த பயம் இப்போ வந்து அதிமுக மீது இல்லை, அண்ணாமலை மீது தான் திமுகவுக்கு பயம் இருக்கு இப்போ இருக்கக்கூடிய அரசியல்ல அப்படின்னு சொல்லிட்டு குருமூர்த்தி அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு. மூணாவது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமைக்கு பாஜக தனியாக நிற்கிறாங்க அப்படின்னு வச்சுக்குவோம். திமுகவோடு கூட்டணி கிடையாது, அதிமுகவோடு கூட்டணி கிடையாது, திராவிட கட்சிகளோடு கூட்டணி இல்லை, தனியாக நிற்கிறாங்க அப்படின்னாலும் நல்ல வாக்குகள் இன்னைக்கு தமிழக பாஜகவுக்கு கிடைக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. பல தொகுதிகளில் 2வது இடத்துக்கு பாஜக வந்து ஜெயிக்கும், செகண்ட் பிளேஸ் வரும், இன்னும் சில தொகுதிகளில் ஜெயிப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குருமூர்த்தி அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்காரு. கடைசியாக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இப்போ வரக்கூடிய 2024 பாராளுமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு ஒரு பெரிய அடி விழுந்துச்சு அப்படின்னா, இந்த 2024 பாராளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு அதிமுகவில் மேலும் சில பிளவுகளை எதிர்பார்க்க முடியும், சில பிளவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் குறிப்பிட்டிருக்காரு. ஸோ குருமூர்த்தி அவர்களுடைய பேச்சு தமிழக அரசியலில் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக வந்து மாறி இருக்கு. அதன் பிறகு தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் கிட்டத்தட்ட ஒரு 45லிருந்து 50 நிமிடம் அவருடைய ஸ்பீச் வந்து இருந்துச்சு. அவருடைய பேச்சுக்கு பிறகு ஒட்டுமொத்த அரங்கமும் எழுந்து நின்று கிளாப் பண்ணியிருக்காங்க, ஸ்டாண்டிங் ஓவேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு அக்ரெசிவான வேற லெவல் ஒரு ஸ்பீச்சை வந்து நேற்று வந்து அண்ணாமலை கொடுத்துருக்காரு. ரீசெண்ட் டயத்தில் அண்ணாமலையுடைய ஸ்பீச்சில் ரொம்ப பெஸ்ட்டான பெஸ்ட் ஸ்பீச் அப்படின்னா துக்ளக் விழாவில், ஆண்டு விழாவில் அண்ணாமலை பேசினது தான் அப்படின்னு பாஜகவினர் இப்போ வந்து பாராட்டிக்கு இருக்காங்க. இது முதல் டாபிக். இதுதான் துக்ளக் ஆண்டு விழாவில் நடந்த முக்கியமான நிகழ்வுகள். ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மன்னிப்பு கேட்ட புதிய தலைமுறை அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக். சில நாட்களுக்கு முன்னாடி புதிய தலைமுறை சேனலில் ஒரு வீடியோ ஒன்று வெளிவந்துச்சு. நார்மலாக தமிழக அரசியலில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நக்கல் நையாண்டியோட சும்மா வந்து ஸ்பூப் பண்ணுற மாதிரி புதிய தலைமுறை வந்து வீடியோ வந்து போடுவாங்க. அந்த வகையில் அவங்க சமீபத்தில் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்காங்க. அந்த வீடியோவுக்கு திமுகவினர் மிக கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்க போக இப்போ புதிய தலைமுறை அந்த வீடியோவை டெலீட் பண்ணி இப்போ மன்னிப்பு கேட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை பார்க்க முடியுது. இதன் பின்னணியில் திமுக பாஜக இடையே பெரிய ஒரு பஞ்சாயத்து டிபேட் ஒன்று நடந்துருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் புதிய தலைமுறை என்ன வீடியோ போட்டிருக்காங்க அப்படின்னா, ரேஷன் கடை பின்னணி வந்து இருக்குது, ரேஷன் கடை மாதிரி ஒரு அமைப்பு வந்து இருக்குது, செட்டப் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஒருத்தர் வந்து உட்காந்து 1000 ரூபா பணம் இருக்குது பார்த்தீங்களா, பொங்கல் பரிசு இருக்குல்ல, அந்த 1000 ரூபா வந்து டோக்கன் கொடுத்து ரேஷன் கடையில் வந்து பொதுமக்கள் வந்து வாங்கக்கூடிய சூழல் வந்து இருக்குது. அந்த 1000 ரூபா கொடுக்கறது தொடர்பாக தான் ஒரு நக்கல் நாயாண்டி பண்ணியிருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்களுடைய கியூ நிற்கிது, இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுடைய கியூ வந்து நிற்கிது. அதில் வந்து ஒரு பெண் வந்து 1000 ரூபா வாங்குறதுக்கு வந்திருக்காங்க. அந்த
இந்த ரேஷன் கடைக்காரர் இருக்கார் பார்த்தீங்களா, அவரை மாதிரியான அந்த நபர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இது மாதிரி பணத்தை வந்து எண்ணிக்கை இருக்காரு. 500 ரூபா தானே இருக்குது, 1000 ரூபா கொடுக்கணும்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எண்ணிக்கை இருக்கும்போது அந்த பெண்மணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சீக்கிரமாக கொடியா, எவ்வளோ நேரம் வந்து எண்ணிக்கை இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொடு சீக்கிரமா அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க. உடனே வந்து அந்த நபர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இருமா ஒட்டிட்டு இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு பதில் கொடுக்குறாரு. உடனே அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏன் உங்கள் அப்பா வீட்டு பணத்தையா தூக்கி கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை வந்து கேட்குற மாதிரியும், உடனே பதிலாக அந்த ரேஷன் கடையில் இருக்கக்கூடிய நபர் இப்படி சொல்கிற மாதிரி, ஓசியில் தானே வாங்குற, பேசாமல் போ, என்ன பேச்சு பேசுகிறாரு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா வந்து அதுக்கு கவுண்டர் வந்து கொடுக்குறாங்க. இப்படி வந்து ஒரு நக்கல் நையாண்டியோட ஒரு வீடியோவை புதிய தலைமுறை வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இதற்கு வந்து திமுகவினர் மிக கடுமையான எதிர்ப்பை வந்து தெரிவித்தாங்க. இலாக்கா இல்லாத அமைச்சராக இருக்கக்கூடிய பொன்முடி இருக்கார் பார்த்தீங்களா, ஒரு முறை வந்து இந்த ஓசி பஸ்ஸு, ஓசியில் தானே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தினார். இன்னொரு பக்கம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உங்கள் அப்பா வீட்டு பணத்தையா கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருந்தாரா. ஸோ இதை வந்து சுட்டி காட்டக்கூடிய வகையில் வந்து அந்த காணொலியில் இடம்பெற்றிருந்துச்சு. ஓகே, உங்கள் அப்பா வீட்டு பணத்தையா தூக்கி கொடுக்குற அப்படின்னு அந்த அம்மா பெண்மணி வந்து சொல்கிற மாதிரியும், ஓசியில் தானே வாங்குற, பேசாமல் போ, பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து பதில் கொடுக்குற மாதிரியும் அந்த காட்சிகள் வந்து இடம்பெற்றிருந்துச்சு. இதற்கு திமுக கடுமையான எதிர்ப்பை வந்து தெரிவிக்கிறாங்க. இந்த எதிர்ப்புக்கு பிறகு இப்போ புதிய தலைமுறை மன்னிப்பு கேட்டு அந்த வீடியோவை டெலீட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இப்போ பாஜகவினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதே மாதிரி புதிய தலைமுறை பல அரசியல் நிகழ்வுகளை, அரசியல்வாதிகளை விமர்சனம் பண்றாங்கிற பேர்ல, அதாவது நக்கல் நையாண்டியோட ஸ்பூஃப் எல்லாம் வந்து பண்ணுவாங்க, அடிக்கடி வந்து பண்ணுவாங்க. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பாஜகவுடைய கோவை தெற்குடைய சட்டமன்ற உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களை வந்து ஸ்பூப் பண்ணி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தாங்க. அந்த வீடியோவை பார்த்துட்டு வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, வெல் டன், குட் ஜாப், நான் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஏற்றுக்கொண்டாங்க. அதை வந்து மகிழ்ச்சி தெரிவித்தாங்க, வாழ்த்து வந்து தெரிவித்தாங்க. ஸோ இதுதான் ஒரு அரசியல்வாதி அப்படின்னா ஒரு விமர்சனங்களையோ இல்லை கலாய்க்கிறதையோ நக்கல் நையாண்டி பண்ணுறதையோ ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் வந்து இருக்கணும். ஆனால் திமுகவை புதிய தலைமுறை மறைமுகமாக விமர்சனம் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்களுக்கு வந்து அழுத்தத்தை கொடுத்து இப்போ அந்த வீடியோவை ரிமூவ் பண்ண வச்சிருக்காங்க திமுகவினர் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக மிக கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க. இப்போ பாஜக திமுக இடையே இந்த டாப்பிக்கில் பெரிய ஒரு பஞ்சாயத்து நடக்குது. என்னையை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்மளாம் 2024 வந்து இருக்கோம். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிவாரணத் தொகை இல்லை இந்த பொங்கல் பரிசு இது மாதிரியான விஷயங்களுக்கு பொதுமக்களை வரிசையில் வர வச்சு வெயிலில் அவங்க மணிக்கணக்காக காத்து நின்று அந்த 1000 ரூபாயை வாங்கிட்டு போகக்கூடிய சூழல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. இப்போ மத்திய அரசாங்கத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனா இருக்குது பார்த்தீங்களா, இது வரைக்கும் 11 கோடி விவசாயிகளுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் 2,80,000 கோடி ரூபாய் அளவுக்கு கிரெடிட் வந்து செய்யப்பட்டிருக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கும், அது கன்னியாகுமரி எல்லையாக இருக்கட்டும், இல்லை நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டாக இருக்கட்டும், இல்லை நார்த்தாக இருக்கட்டும், இல்லை வந்து இந்த பக்கத்து வெஸ்ட்டாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிக்கே கரெக்டாக வந்து பேங்கில் கிரெடிட் ஆகிடுது மத்திய அரசாங்கத்துடைய திட்டம். அப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் இந்த நிவாரணத் தொகை பொங்கல் பரிசெல்லாம் வாங்குவதற்கு பொதுமக்களை வந்து வரிசையில் நிற்க வைக்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஏன் நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய புதுச்சேரி கவர்மெண்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களே பொங்கல் பரிசை அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய பேங்கில் வந்து டெபாசிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கிடச்சிருக்கு. அப்போ புதுச்சேரி மக்களுக்கு அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணும்போது ஏன் தமிழ்நாடுனால வந்து டெபாசிட் வந்து பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடிப்படையான கேள்வியையும் நான் வந்து கேட்டுக்கிறேன். ஸோ அதனால் இனி வரக்கூடிய காலங்களில் நிவாரணத் தொகையாக இருக்கட்டும் இல்லை பொங்கல் பரிசாக இருக்கட்டும், அதை மக்களுடைய வங்கி கணக்கிலேயே செலுத்தக்கூடிய ஒரு சிஸ்டத்தை இனிமேலாவது தமிழக அரசாங்கம் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தாழ்மையான வேண்டுகோள். இந்த 2 டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி, ஜெய் ஹிந்த்.